கருமையானதே போல இந்த நாளிலும் கூட சில ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம 3 விஷயங்களை இந்த நாளிலே நான் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஒன்று, நன்றி உள்ளவர்களாக இருப்பது. ஆமென். 2வது, ஆசீர்வாதம். பாருங்க, புது வருடத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு 3 முக்கிய காரியங்களை இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். 3 முக்கிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புது வருஷத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா வருஷத்துக்கும் இது ஏற்றது. குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் எல்லா வருஷங்களுக்கும் எல்லா காலங்களிலும் ஏற்ற இந்த 3 காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். 1, நன்றி உள்ளவர்களாக இருத்தல். 2, பாருங்க, மனஸ்தாபப்படுறது. 3வது பார்த்தீங்கன்னா, பழசை விட்டுட்டு புதுசை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த 3 இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஓகேயா? ஒரு வசனத்தை முதல்ல வாசிங்க. கொலேசியர் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எனக்காக நீங்கள் வாசிங்க. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கொலேசியர் 3:15. கொலேசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா சர்ச். ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய சரீரமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட், சர்ச். ஆமென். ஒரே சரீரமாய் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் தேவனுக்குள்ளாக. அது சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, நன்றி உள்ளவர்களாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள், நன்றி உள்ளவர்கள். ஆமாம், நன்றி உள்ளவங்களாக இருங்க அப்படிங்கிறார். இப்போ நன்றி உள்ளவங்களா ஏன் இருக்கணும்? நன்றி உள்ளவங்களா நாம் ஏன் இருக்குன்னா, நன்றி உள்ளவர்களுக்கு தான் பாருங்க ஆசீர்வாதம் தங்கி இருக்கும், சமாதானம் தங்கி இருக்கும், சுகம் தங்கி இருக்கும், விடுதலை தங்கி இருக்கும். நீங்கள் நன்றி இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் கண்டினியூ ஆகாது. நன்றி இல்லாதவங்களுக்கு பாருங்க, அதெல்லாம் இந்த காணல் நீர் மாதிரி அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ஆனால் நன்றி உள்ளவர்களுக்கு இதெல்லாம் நிலைத்திருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் நன்றி உள்ளவங்களாங்க நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ஏசப்பாவும் பார்த்தீங்கன்னா நன்றி உள்ளவர்களை ரொம்ப அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். நன்றி உள்ளவங்கள மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ லூக்கா எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகளை பற்றி நம்ம பார்க்குறோம். 10 குஷ்டரோகிகளில் 10 பேர் சுகமாயிட்டாங்க. 10 பேரும் சுகமாயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் தான் என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வரான். அப்போ இயேசு சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 18-11 இருக்கு இல்லையா? 10 குஷ்டரோகிகள் வராங்க, அவங்களை கர்த்தர் சுகமாக்குறாரு. 18-19 2 வசனங்களை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். லூக்கா 17 18-19. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப நன்றி சொல்றவங்களுக்கு அதான் உங்களுக்கு சொன்னேன், சுகமாவதற்கு மேலாக ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. 10 பேர் சுகமானாங்களே, 9 பேர் போயிட்டாங்க, அவங்களும் சுகமானாங்க, இவனும் சுகமானான். ஆனா இங்க சுகத்துக்கு மேல ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்படின்னு நீ நிரந்தரமான சுகத்துக்குள்ள நீ வந்துட்ட, நீ நிரந்தரமான ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்ட, நீ நிரந்தரத்துக்குள்ள வந்துட்ட. எதுக்குள்ள வந்துட்ட? அப்ப நன்றி சொல்றவங்க தான் பாருங்க அந்த நிரந்தரத்துக்குள்ள தங்கியிருக்கான். ரட்சிப்பு, நீ ரட்சிக்கப்பட்டாய். அந்த நிரந்தரத்துக்குள்ள கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு? கொண்டு வரார். இப்ப அவருக்கு சொல்றாரு பாருங்க, இந்த நன்றி சொல்வதற்கு நம்ம வாழ்க்கையில எது தடையா இருக்குங்க பார்த்தீங்கன்னா, இந்த 10 பேர்ல 9 பேர் வரல, ஒருத்த வந்தா. அந்த இயேசு சொல்றாரு, இந்த ஒரு அந்நியனை தவிர. யாரை தவிர அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 9 பேர் யூதன் அர்த்தம். 9 பேர் யாரு? யூதர்கள். இந்த ஒருத்தன் தான் புறஜாதி. பாருங்க, இவன் அந்நியன். இவன் தான் நன்றி சொல்ல வந்திருக்கிறான், சுகமாயிட்டு நன்றி சொல்ல வந்திருக்கான். அப்ப அந்த 9 பேர் நன்றி சொல்ல வர முடியாம
தடுத்தது எது அப்படின்னா அவனுடைய ஈகோ, அவனுடைய மேட்டிமை, அவனுடைய பெருமை. என்னன்னா நான் ஒரு யூதன் அப்படிங்கிற ஒரு மேட்டிமை, ஒரு பெருமை. பாருங்க, இந்த பெருமை என்ன செஞ்சுச்சுன்னா சுகமாகிட்டு இயேசுகிட்ட நன்றி சொல்ல அது வரல. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நல்லா நீங்கள் கவனிங்க. இந்த பெருமை இருக்க ஆட்கள் பாருங்க, தேவன்கிட்ட நன்மையை வாங்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் தான் சொல்லுவாங்களே ஒழிய, புரியுது உங்களுக்கு? இது கர்த்தரால் நடந்ததுன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு கர்த்தர் செய்தார், எனக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தாரு, எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தாரு, அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது எனக்கு வாய்ச்சுது, இது நான் ரொம்ப முயற்சி பண்ணினேன், அதான் எனக்கு வாய்ச்சுது, அதான் எனக்கு வாய்ச்சுது, எனக்கு லக்கில் கிடைச்சது, இது எனக்கு மற்றவங்களால எனக்கு கிடைச்சது, மற்றவங்களுடைய அன்புனால எனக்கு கிடைச்சது, இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்ததுனால கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்தாம மற்ற எல்லாவற்றையும் அவங்க என்ன செய்வாங்க? மகிமைப்படுத்துவாங்க. இவன் இந்த 9 பேர் பாருங்க, இயேசுதான் அற்புதம் செய்தான்னு மனம் திறந்து அவங்க என்ன செய்யல சொல்ல. அவனுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம போனோம், நமக்கு என்ன செஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரே ஒரு அந்நியன், அந்த புறஜாதியாக இருந்த அந்த மனிதன் மாத்திரம் பாருங்க, தேவனிடத்தில் எனக்கு நீ செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம். அப்போ நன்றி சொல்வது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் நன்றி சொல்ல எது தடை செய்து அப்படின்னா, பெருமை என்ன செய்து தடை செய்து. எசேக்கியா பற்றி சொல்லும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு செய்த உபகாரங்களை எசேக்கியா மறந்து போனான். உபகாரங்களை மறந்து போனான். நல்லா கவனிய, உபகாரங்கள். கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 116:12 வாசிக்க வேண்டாம், அவர் உங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் என்ன செல்வேன், நான் என்னத்தை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உமக்கு என்ன சொல்றேன், ஸ்தோத்திரம் பண்ண, அப்படியே தேங்க்ஸ் பண்றேன். ஆங்கிலத்தில் தேங்க்ஸ்ன்னு தான் இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? தேங்க்ஸ் இருக்கு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உபகாரங்கள் அந்த உபகாரம்னா என்ன அப்படின்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படின்னா, சரியான நேரத்தில் யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு உதவியை தேவன் செய்றார் பாருங்க, அதுதான் உபகாரம். சத்தமா சொல்லுங்க. எதுவும் செய்ய முடியாத இத்தனை பேர் இருக்கிறீங்க. சில பேர் சொல்லுங்க, வாயில் என்ன டேஷ் சொல்லுங்க, வாயில் என்ன வச்சிருக்கீங்க? கொலக்கட்டையை வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்களே, கொலக்கட்டை வச்சிருக்கீங்களா? அப்போ வாயை தரங்களேன். எவரும் செய்ய முடியாத, யாரும் செய்ய முடியாத உதவியை ஏற்ற வேளையில நமக்கு செய்கிற கர்த்தர் தான், அதுதான் உங்களுக்கு உபகாரம். அதுதான் உபகாரம். எல்லா நேரத்திலையும் அது கிடைக்கிறதில்ல. இப்போ நீங்க போறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்கு, ஒரு பொருள் வாங்கணும், வாங்கிடுறீங்க. அதல்ல, கையில் என்னதான் இருந்தாலும் வாங்க முடியாது, அந்த மாதிரி சந்தர்ப்பமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் உதவி செய்றார் பாருங்க, அதான் உபகாரம். இந்த குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் செய்தது உபகாரம். உபகாரம் யாரு குணமாக்க முடியாது. அந்த நாட்கள்ல குஷ்டரோகிகள் சுகமாறதே இல்லை. ஏன் கர்த்தர் நீ போய் உன்னை ஆசாரியன்ட்ட காட்டுன்னு சொல்றாரு. உன்னை என்ன செய்ய, உன்னை போய் நீ சுகமாயிட்டீங்களே, உன்னை போய் ஆசாரியன்ட்ட என்ன செய்ய காட்டுன்னு சொல்ற. ஏன் போய் ஆசாரியன்ட்ட காட்ட சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த நாட்கள் யார் குஷ்டரோகி எல்லாம் அப்படி சுகமானதே கிடையாது. இந்த குஷ்டரோகத்தை சுகமாக்குறது, மரித்தவனை உயிரோடு எழுப்புறது, இதை நடக்க முடியாதவங்களை நடக்க வைக்கிறது, பார்க்க முடியாதவங்களை, இதெல்லாம் யாரு செய்வா அப்படின்னா, மெசியான்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தா இந்த அற்புதம் எல்லாம் என்ன செய்வாரு, செய்வார்னா அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்களால முடியாதத மெசியா வந்துட்டாரு, அவர் செய்யறாரு, மெசியார் வந்துட்டார்னு அவங்க அறிஞ்சுக்கட்டும், அதுக்காக குஷ்டரோகிகளை போய் ஆசாரியர்களுக்கு உன்னை காட்டுன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா? அப்ப அற்புதம் நன்றி சொல்ல பாருங்க. நன்றி பெற்றுக்கொண்டவன் தான் கர்த்தருடைய மகிமைக்கு நன்றி சொல்றவன் தான் கர்த்தருக்கு மகிமையா வாழ்றான் பாருங்க. அப்ப இவங்க இந்த குஷ்டரோகிகளுக்கு காசு இருந்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அன்னைக்கு பணம் இருந்தாலும் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் அவங்களுக்கு என்ன செஞ்சாரு, உபகாரம் செய்தார். எசேக்கியாவுக்கு கர்த்தர் உபகாரம் செய்தார்.
அவன் அந்த உபகாரத்துக்கு தக்கவாறு கர்த்தருக்கு நன்றி இல்லாம அவன் மேட்டுமையா பெருமை அவருக்கு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பெருமை. அப்ப எசேக்கியாவுக்கு உபகாரம் என்னன்னா, அவனுக்கு ஒரு கொடிய வியாதி வந்துருச்சு. அந்த காலத்தில் அந்த கொடிய வியாதி யாருமே என்ன செய்ய முடியாது, சுகமாக்க முடியாது. தீர்க்கதரிசிய பவர்ஃபுல் தீர்க்கதரிசியா சொல்லிட்டார், எசேக்கியா நீ எல்லாம் ரெடி பண்ணிக்க, உன் சாப்டர் க்ளோஸ் முடிஞ்சது, எல்லாம் ரெடி ஆகிக்க. ஆனா எசேக்கியா கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறார். கர்த்தர் மேல கர்த்தர்ட்ட போய் அழுகிறார். கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா நான் உன் கண்ணீரை கண்டேன். எசேக்கியா யார்? ராஜா. யாரு? ராஜா. அவர் நினைச்சா எவ்வளோ பெரிய மருத்துவரையும் போய் அவர் பார்க்க முடியும். எவ்வளோ பெரிய மருத்துவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவரை கொண்டு வர முடியும். இப்போ நம்ம தேசத்தின் ராஜாக்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனா தனி விமானத்தில் வெளிநாடு போறாங்களா இல்லையா? ஜனங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கே பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா ராஜாக்கள் எப்படி இருக்காங்க? தனி விமானத்திலே என்ன செய்றாங்க? போறாங்க. இல்லாட்டி தனி விமானத்தில் அந்த மருத்துவர் என்ன செய்றாங்க? இங்க கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவங்க வைத்தியம் பார்க்கறாங்க. அப்ப எசேக்கியா ராஜா, இவர் நினைச்சா எந்த தேசத்துக்கு வேணாலும் போக முடியும், எந்த தேசத்திலிருந்து மருத்துவர் என்ன செய்ய முடியும்? கொண்டு வர முடியும். ஆனா எது கொண்டு வந்தாலும் எப்படி இருந்தாலும் பைனான்ஸே அவர்கிட்ட தான் இருக்கு. பணமே, தேசத்துடைய பணமெல்லாம் யார்கிட்ட இருக்கு? எசேக்கியாட்ட தான் இருக்கு. தங்கம் எல்லாம் யார் வச்சிருக்கா? எல்லாம் அவரு தான் வச்சிருக்கு. எல்லாம் அவர்கிட்ட தங்கம், வெள்ளி, பொண்ணு எல்லாம். அதுவும் நீங்க 2 நாளாகவும் 32 வாசிச்சு பார்த்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. சொல்லுங்க, திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. எப்படி இருந்தது? திரளான. வாசிக்கலாமா? 2 நாளாகமும் வாசிக்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தில் எடுத்தவங்க வாசிங்க. 32 பாருங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32 எடுங்க. முப்பத்தி 32 கீழே பாருங்க, 26, 27 இதெல்லாம் வாசிங்க. எசேக்கியாவின் மனமேட்டிமையின் நிமித்தம் எசேக்கியாவுக்கு எல்லாம் நல்லா வாசிங்க. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தனங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும் பொக்கிஷ சாலைகளும் என்ன இருக்கு? அவருக்கு இருக்கு. பெரிய பெரிய கஜானா வச்சிருக்காரு. பெரிய பெரிய வெள்ளி பொண்ணு திரளான உயர் வகையான கற்கள். உயர் வகையான என்ன கற்கள்? செங்கல், கருங்கல்லாம் இல்ல, மாணிக்கம், வைடூரியம், வைரம், இப்படி விலை உயர்ந்த கற்கள். மிகுந்த ஐஸ்வர்யம் இருக்கு. சொல்லுங்க, மிகுந்த ஐஸ்வர்யம். சத்தமா சொல்லுங்க, மிகுந்த ஐஸ்வர்யம். மறுபடியும் சொல்ல, வாயில கொலக்கட்டை வைக்காத, வாயை திறங்க முதல்ல. ஆமென். வாயை திறந்தாதான் உங்களுக்கு நன்மை. ஓகேயா? வாயை திறங்க பார்க்கலாம். மிகுந்த ஐஸ்வர்யம், மிகுந்த ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனா நல்ல வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யாதத ராஜா அப்படிங்கிற அதிகாரம், பதவி செய்ய முடியாதது. அவனோடு இருந்த சேனைகள் செய்ய முடியாதது. அவனுக்கு இருந்த வெலன் செய்ய முடியாதது. அவன்கிட்ட இருந்த பணம், வெள்ளி, பொண்ணு எதுவுமே செய்ய முடியாத, யாரும் செய்ய முடியாத ஒரு சர்வாங்க சுகத்தை, அந்த உபகாரத்தை கர்த்தர் அவனுக்கு செய்தார். ஆனா அதுக்கு அவன் நன்றி உள்ளவனா என்ன? இல்ல, அதை மறந்துட்டான். அதை என்ன செஞ்சிட்டான்? மறந்து. அதான் பிரச்சனை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எதுக்கு நன்றி உள்ளவர் புரிஞ்சுங்க. தெரிந்து செய்கிற நன்மையை காட்டிலும் நமக்கு தேவன் தெரியாம நிறைய நன்மை செஞ்சிருக்கார். தெரியாம நிறைய நன்மை செஞ்சுட்டே இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு?
அதனால தாவீது சொல்றாரு, தேவனே நீர் மட்டும் என்னோடு இல்லாதிருந்தா இவங்க என்ன உயிரோட விழுங்கி இருப்பாங்க. நம்ம எல்லாம் உயிரோடு விழுங்குவதற்கு யாரை விழுங்கலாமா என்று பிசாசு வகை தேடி என்ன செய்யறான்? ஆமா, சுத்தி தெரிஞ்சிட்டே இருக்கிறான். நம்மளை சுத்தி சுத்தி எப்ப விழுங்கலாம், எப்ப நிர்மூலமாக்கலாம் அப்படின்னு சுத்திட்டு வந்துட்டே இருக்கிறான். ஆண்டு வரான். நம்மள்ட்ட வரப்ப மட்டும் பிசாச வாய ஆண்டவர் மூடி விட்டுறாரு. நீங்க நினைக்கிறீங்க என் ஜெபம் பண்ணுங்க, நல்லது. உங்க திறமையினால பிசாசு வாய மூடல, அவருடைய கிருபையினால வாய மூடி வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் சிங்கம் வாயை திறக்குது, தானியலுக்கு மட்டும் வாயை மூடிட்டு இருக்கு. உங்களை பார்த்து நிறைய சத்துருக்கள் வாயை பொத்திட்டு இருக்கான், தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைக்கிற உங்க திறமையினால பொத்தி இருக்கானே, கத்தர் பொத்த வச்சிருக்கிறார். கத்தர் பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்காரு, டபுள் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டியிருக்காரு. இப்படியும் திறக்க முடியாம அப்படியும் திறக்க முடியாம, தெரியுமா உங்களுக்கு? உங்க பக்கத்தில் அப்படியே வரான் பிசாசான்னு வரலான டக்குன்னு வாய மூடி விட்டுருவாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்ம அறியாமையே நிறைய அற்புதங்களை கத்தர் செஞ்சுட்டு இருக்காரு, செஞ்சிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம நன்றி உள்ளவர்களாய் தேவனுக்கு இருக்கணும். இப்போ நன்றி சொல்ல எது வருதுன்னா மன மேட்டிமை, பெருமை என்ன செய்யுது வருது. நன்றி சொல்ல விடாம அந்த 9 பேர்த்த அது தடுத்துருச்சு. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்றீங்க நான் நன்றி உள்ளவராக இருக்கிறேன்? நன்றி, நீங்க நன்றி உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்குள்ள ஒரு பெருக்கத்தை உண்டாக்கிட்டே இருக்கும். உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கிட்டே இருக்கும். உங்க அபிஷேகம் வளர்ந்துட்டே இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மறுரூபம் ஆகிட்டே இருப்பீங்க. அதுதான், அதுக்கு தான் நன்றி சொல்லணும். இன்னைக்கு நன்றி இல்லை பாருங்க நிறைய பேருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி. சபைக்கு நன்றி சொல்லணும், ஊழியத்துக்கு நன்றி சொல்லணும், நம்ம கொடுத்த நல்ல ஊழியக்காருக்கு நன்றி சொல்லணும். ஆமாம், கேட்ட சத்தியங்களுக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். பெருமை வரக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது. இவன் ராஜா நல்ல ஆளு தான் பாருங்க. அவரு கெட்ட ஆள் கிடையாது. எசேக்கியா கெட்டவர் கிடையாது, நல்லவர். அவருக்கு கர்த்தர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு? எசேக்கியாவுக்கு முன்னால கர்த்தருக்கு பயந்தவனும் கிடையாது, அவனுக்கு பின்னால பயப்பட்டவனும் கிடையாது. சாலமோனுக்கு எப்படி உனக்கு முன்னாலே ஒரு ஞானவான் கிடையாது, பின்னாலே ஒரு ஞானவான் இல்லை, எல்லா நீதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி எசேக்கியாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. நீதான்ப்பா கர்த்தருக்கு பயப்படுறதுனா நீதான். உன்னை மாதிரி உனக்கு முன்னாலே யாரும் பயப்படல. அப்ப கர்த்தருக்கு பயந்தவனுக்கே என்ன வந்துருச்சு? நீங்க நினைக்கிறீங்களா பெருமை காசு தான் வரணும்? பிச்சைக்காரனுக்கே பெருமை வரும். என்ன ஒரு மாதிரி அறிங்க? நீங்க நினைக்கிறீங்க ஐயோ பணக்காரன் தான் பெரிய இல்லைங்க, பணக்காரன் ரொம்ப தாழ்மையா இருக்கிறான். நீங்க எங்கேயாச்சும் ஒரு பணக்காரன் ஒரு கோடீஸ்வரர் ரோட்ல சண்டை போடுறத காட்டுங்க பார்க்கலாம். போடவே மாட்டான். பெரிய வசதியான கார்ல போற ஒரு பெரிய ஒரு பணக்காரர், ஒரு கோடீஸ்வரர் பரம்பரை பணக்காரர் எங்கேயாச்சும் ஒரு ரோட்ல நிறுத்தி சண்டை போட்டுருக்காரா பாருங்க? எங்க பாத்துருக்கீங்களா? நம்மளால தான் பாருங்க. வண்டியை இஎம்ஐக்கு தான் வாங்கியிருப்பான், அது 4 மாசம் கட்டாம இருப்பான். அவன் வண்டியை கொண்டு ஒருத்தர் முட்டிட்டாங்கன்னா பாருங்க, அப்படி ஸ்பீடா போய் அந்த வண்டியில குறுக்கால போட்டு எப்படி நீ என்னை முட்டலாம்? பெருமை பார்த்தீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? சரி பரவாயில்ல, தெரியாம என்ன செஞ்சுட்டாரு, முட்டிட்டாரு, போக மாட்டான். நான் நீங்கள் நினைக்கிறீங்க பணக்காரர்கள் இல்லைங்க, பணக்காரலாம் ரொம்ப தாழ்மையா இருக்கிறான். பெருமை எசேக்கியா பாருங்க, எவ்வளவு பெரிய கர்த்தருக்கு பயந்தாலும் தான் அவனுக்கே பெருமை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. பெருமை யாருக்கு வேணாலும் வரும். அப்போ மெயின் அது யாரை தொடுதுன்னா நன்றி இல்லாத இருதயம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு அது என்ன செய்யுது, மேற்கொள்ளுது. ஸோ அந்த உபகாரம் சொல்லுங்க, உபகாரம். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு நிறைய ஆண்டவர் உபகாரம் செஞ்சிருக்காரு? யாரும் எதுவும் செய்ய முடியாத கர்த்தர் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறார். தேவாலயத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அவர் பார்க்குறாரு, யாராவது என்ன செய்வாங்க, தருவாங்க, பொண்ணு தருவாங்க, வெள்ளி தருவாங்க. அந்த நாட்களில் இப்போ ரூபா நோட்டு இல்லை, அன்றைக்கெல்லாம் காயின்ஸ் தானே, வெள்ளி பொண்ணு இதெல்லாம் காயின்ஸ் தான். அன்றைக்கி ரூபா நோட்டு இல்லை.
அப்போ அவன் பார்க்குறான், யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. இந்த அப்போஸ்தலர் அங்கே போகிறாங்க, தீர்க்கதரிசி அங்கே போகிறாங்க. ஏன்னா இவங்க தீர்க்கதரிசிக்கு பாருங்க, யோவானும் பேதுரும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். நீங்கள் என்னென்னையோ நீங்கள் எதிர்பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன தேவைங்கிறது கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன செஞ்சால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதனால தான் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கிறது. நானும் நீங்களும் ஏதோ ஒன்று கேட்போம் பாருங்க, புரியுதா உங்களுக்கு? ஏதோ என் வாழ்க்கையில் இந்த பொண்ணு கிடச்சிட்டா நான் பெட்டராகிடுவேன், நீ பெட்டராகிடுவேன். ஏதோ அந்த பையன் கிடச்சிட்டானா நம்ம அப்படியே சூப்பர் ஆகிடலாம். ஏதோ நம்மளுக்கு நம்ம பொண்ணுக்கு இந்த ஒரு பையன் ஒரு 70K அப்படி 70K வாங்கிட்டாருன்னா, ஒரு வீடு கார் இருந்துருச்சுன்னா அப்படியே நம்ம கொஞ்சம் நல்லா ஆயிடலாம். நமக்கு அப்படியே ஒரு பிள்ளை கிடச்சிட்டாள்னா அழகாகவும் இருக்கணும், வேலைக்கும் போகணும், எல்லா வேலையும் என்ன செய்யணும், நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்படி ஒரு பிள்ளை கிடச்சிட்டாள்னா எல்லோரும் மாதிரியா இருக்கீங்க. இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அப்படி கர்த்தர் நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலே பெட்டராக கொண்டு வருவார். அது அவருடைய 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 விருப்பத்துக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது, புரியுதா உங்களுக்கு? இப்போ இவர் ஏதோ கொஞ்சம் காசு கிடச்சிட்டா சர்ச்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிட்றலாம் அப்படின்னு பேதுரையும் யோவானையும் அப்படியே பார்க்குறாரு, ஏதாவது கொடுப்பாங்களான்னு. இவங்க தீர்க்கதரிசி பாருங்க, எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்கு ஏற்றதை தான் கொடுப்பாருன்னு? எனக்கு பிரியமானது கர்த்தர் தருவார். அவனுக்கு என்ன தேவை? அவன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறார். இனி நீ பிச்சையே எடுக்கக்கூடாது, நீ கொடுக்கிறவனா மாறணும். அல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் பார்க்கிறாரு. இவங்க பார்க்குறாங்க, எப்பா தம்பி எங்களை நல்லா பாரு, எங்களை எல்லாம் உத்துப்பாரு. பொண்ணு எங்கள்கிட்ட இல்லை, வெள்ளி எங்கள்கிட்ட இல்லை. நான் பொண்ணை கொடுத்தாலும் நீ அதை விற்று உன்னை சுகமாக்கிக்க முடியாது. நான் வெள்ளியை கொடுத்தாலும் அதை விற்றும் உன்னை சுகமாக்கி எங்கே பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் போய் டாக்டர்களுக்கு காசு கொடுத்து நீ சுகமாக முடியாது. ஏன்னா காலில் ஏதோ வலி, ஒரு புண்ணு, இது அப்படி இப்படின்னு இருந்தால் நீ போய் சுகமாக்கிக்கலாம். இது உன் பிறவியிலிருந்தே இருக்கிற பிரச்சனை. இது நீ எங்க போனாலும் இது சரியாக்க முடியாது. வெள்ளி பொண்ணு எஸ்ஏ நிறைய இருந்தது, எங்கள்கிட்ட அது இல்லை. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா உனக்கு நாங்கள் ஒரு உபகாரம் செய்ய முடியும். யாருமே செய்ய முடியாத, ஒருத்தர் செய்ய முடியாத, ஒன்று செய்ய முடியாத ஒரு உதவியை, ஒரு உபகாரத்தை உங்களுக்கு நான் செய்ய முடியும். அது என்னன்னா, பொண்ணு எங்கள்கிட்ட இல்லை, வெள்ளி எங்கள்கிட்ட இல்லை, எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது. எங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கள்கிட்ட ஒரு நாமம் இருக்கு. அதை நாங்கள் உங்கள்கிட்ட என்ன செய்யறோம், கொடுக்குறோம் அப்படின்னு அதை ஆவலை பெற்றுக்கொள்றான் பாருங்க. அவங்க சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் எழும்பி நடந்துட்டான். உபகாரம் எதுவும் செய்ய முடியாது, யாருமே செய்ய முடியாது. அதுதான் அது மாதிரி இந்த வருஷத்துல எத்தனையோ நன்மைகளை எனக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு முன்னால் ஒரு வண்டி பாஸ் ஆகி அப்படியே ஸ்கிரிப்டாகி கும்பிட்டு போட்டு விழுகிறான். இவன் ஏன் வந்தான், எதுக்கு விழுந்தானே நமக்கு தெரியல. நல்லா கவனி. இந்த மாதிரி ஒரு சில சம்பவம் இல்லை, நிறைய சம்பவங்கள். எத்தனை நேரங்களில், எத்தனை விபத்தில், கண்ணிமைக்கும் நேரத்தில் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்க. எத்தனையோ காரியங்கள். இதெல்லாம் யாரும் செய்ய முடியாதுங்க. பணமே செய்ய முடியாது, பணம்லாம் செய்ய முடியாது, அறிவு செய்ய முடியாது, புத்தி செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நம்மளை சுகமாக்கி இருக்கிறார். ஆமாம், விடுதலை கொடுத்திருக்கிறாரு. மட்டும் நம்முடைய குடும்பம் நிர்மூலமாகாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறாரு.
உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா, குடும்பத்தையெல்லாம் கட்டுறதுக்கு காசு பணம்லாம் பத்தாதுங்க. கர்த்தர் ஒருவனை கட்டுனா தான் கட்ட முடியும். மனுஷனுடைய பிரயாசத்தினால வீடு கட்டலாம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? வீடு கட்டிடலாம். 10 கோடிக்கு வீடு கட்டலாம், 20 கோடிக்கு வீடு கட்டலாம், எவ்வளோ நம்ம வசதி தரமெல்லாம் கட்டலாம். ஆனால் அதுக்குள்ள வாழ்ற குடும்பத்தை கட்டுறது கர்த்தரால மாற்றதான் முடியும். எத்தனை பேர் சொல்லுங்க, என் குடும்பத்தை கர்த்தர் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் பெரிய வீட்டில் இருப்பான், அந்த குடும்பம் ஒரு கட்டப்படாது பாருங்க. எப்போ பார்த்தாலும் புருஷன் முன்னாடி சண்டை, சச்சரவு, பிரச்சனை, போராட்டம். இதெல்லாம் யாரு? நீங்கள் நல்லா போய் அவங்களெல்லாம் உத்து பாருங்க, அவங்க நன்றி இல்லாதவங்களா இருப்பாங்க, சபைக்கு உண்மை இல்லாதவங்களா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஊழிக்கானுக்கு துரோகம் பண்ணவங்களா இருப்பாங்க, விசுவாசிகளுக்கு துரோகம் பண்ணவங்களா இருப்பாங்க, கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எந்த நன்மைகளுக்கும் நன்றி இல்லாதவங்களா இருப்பாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க போய். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால வீட்டை பெருசாக கட்டலாம், அதுக்குள்ளே இருக்கிற பாருங்க நம்ம குடும்பத்தை கட்டுவது ஆமென் கர்த்தருடைய கிருபை. இது மட்டும் நம்மளை கட்டி வந்திருக்கிறாருங்க. எவ்வளோ மிஸ்டேக் நம்மள்ட்ட இருந்து, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ போராட்டங்கள் இருக்கு, எத்தனையோ தேவைகள் இருக்கு. ஆனாலும் நம்ம குடும்பத்தை கட்டி கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே. ஆமாவா இல்லையா சொல்லுங்க? அது எதனால? உபகாரம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பொறுமையை கொடுக்கிறாரு பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் போயிருந்தா என்னைக்கோ போயிருக்கணுங்க, ஏதோ கர்த்தருடைய கிருபையில் நான் என்ன செய்றேன், இருக்கிறேன். அந்த நீடிய பொறுமையை யார் கொடுத்தா? கர்த்தர். அந்த சகிப்புத்தன்மை யார் கொடுத்தா? கர்த்தர். ஆமா, என் புருஷன் அடிக்கடி தும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி டைவர்ஸ் போட்டிருக்கா. என் புருஷன் கொரட்டை விடுறான்னு டைவர்ஸ் போடுறான். என் மனைவி ரொம்ப குண்டாயிட்டான்னு சொல்லி டைவர்ஸ் போடுறான். நல்ல ஒரு மாதிரியா இருக்கீங்க. நீங்க போய் பாருங்க, எல்லாம் வினோதமான கேஸ் தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கார சங்கூதியும் கூட நம்ம பொறுமையா இருக்குமே. மக்களை புரியுதா உங்களுக்கு? ஏன் அந்த பொறுமை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தா. அந்த தயவு யார் கொடுத்தா? ஏன் தெரியுங்களா? உங்களையும் உங்க சந்ததியும் நித்தியத்துக்காக கர்த்தர் தெரிந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப குடும்பத்தை யார் கட்டணும்? கர்த்தர் தான். இதெல்லாம் உபகாரங்கள், இதெல்லாம் யாருமே செய்ய முடியாது. அதனால் முதலாவது இந்த வருஷத்தில் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக நாம் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நன்றி சொல்கிறப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாம், நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல சபையை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு என்ன செய்றீங்க, கொடுக்குறீங்க ஸ்தோத்திரம், நல்ல விசுவாசிகளை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம், அன்பை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம், ஐக்கியத்தை கொடுத்துருக்கீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்ல 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 நீங்கள் வேணா பாருங்க. ஆமாம், சில பேர் சொல்லுவாங்க, கட்டுகளை உடைக்கிறேன். என்ன உடைக்கிற? எத்தனை தடவை தான் உடைப்பேன்? ஒன்றும் உடையாது. நீங்க நன்றி சொல்ல சொல்ல கட்டு தானா உடையும். இந்த நன்றி என்ன செய்யுமா, அந்த ஊற்றை அப்படி ஓப்பன் பண்ணி விடும். அவன் இந்த ஊற்றை என்ன செய்யும், ஓப்பன் பண்ணியும். நன்றி சொல்லாத இருதயம் பாருங்க. சிலர் மனைவிக்கு கூட நன்றி சொல்ல மாட்டாங்க இல்லையா? கணவனுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, பெற்றோர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல மாட்டாங்க. நன்றி இல்லாத இருதயம் இருளடைந்தது. என்ன செய்யுது சொல்லுங்க? என்ன ஆயிடுச்சு? இருளடைந்தது. இருள் என்ன? டார்க்னஸ். டார்க்னஸ் என்ன? வெளிச்சம் இல்லை, வார்த்தை இல்லை, தேவ பிரசன்னம் இல்லை. நன்றி இல்லாத இருதயம். சில பேர் எப்பவும் இறுக்கமாவே இருப்போம், பார்த்துருக்கீங்களா? சிரிக்கவே மாட்டாங்க. 1 கிலோ இஞ்சி நல்ல நறுக்கி சாப்பிட்ட மாதிரியே இருப்பான். நன்றி இல்லை. உங்க லைஃப் மாறணும்னு சொல்லி பாருங்க. பாருங்க, நேற்று டயர்டு, அங்கே போனோம், ஊழி செஞ்சோம், வந்தோம், ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. அப்படியே ஒன்றும் செய்யலை, நான் ஸ்தோத்திரம் தான் பண்ணிட்டு இருந்தேன், நன்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர் நன்றி அப்பா, நன்றி அப்பா, எவ்வளோ அற்புதமான நேற்று இந்த ஊழியத்தில் கிரியை செய்தீங்க, நல்ல வார்த்தைகளை கொடுத்தீங்க, எவ்வளோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நன்றி சொல்ல 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 நன்றி சொல்ல சொல்ல பாருங்க, சோர்வெல்லாம் போயிடுச்சு. சோர்வெல்லாம் போயிடுச்சு. அப்படியே உள்ள அப்படி ஒரு ஊற்று அப்படியே பபுள் ஆகுது. அவன் சொல்லுங்களேன், அதான் நன்றி தான். ஆனா நாம என்ன செய்வோம், மாற்றி சிந்திப்பாங்க. விசுவாசம் மாற்றி சிந்திக்கும். ஓ, உன்னால வாயை திறக்க முடியவில்லை பத்தியா? விசுவாசம் என்ன செய்திருக்கிறான்?
கட்டி வைத்திருக்கிறான். ஒன்றும் கிடையாது. நீ நன்றி சொல்லி பாருங்க, எல்லாம் மாறிடும். நன்றி சொல்லாத இருதயம் தான் இருள் அடைஞ்சு அப்படி காணப்படும். நன்றி சொல்லும் பொழுது அங்கே வெளிச்சம் வரும், மனமகிழ்ச்சி வரும், நிறைவு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நன்றி சொல்ல சொல்ல பாருங்க, ஸ்தோத்திரம். நன்றி சொல்கிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. கிருபை சூழ்கிற இடத்துல, கிருபை பெருகிற இடத்துல தேவ மகிமை இறங்கி வருமா. தேவ மகிமை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? அங்க அவரே வந்துட்டாருன்னு அர்த்தம். அப்ப அவரே அங்க வருவது, ஜீசஸே வருவதற்கு, கர்த்தரே அங்க வருவதற்கு எது அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு சொன்னா நன்றி. ஆமென் சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்லி பாருங்க உங்க வீட்டில். ஆமென் சொல்லுங்க. ஆமென். செய்யற சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லி பாருங்க, புது புது சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா ஒன்றும் கிடைக்காது. அவங்க சொல்லுவாங்க, என்னத்தை செஞ்சு கொடுத்து என்ன பிரயோஜனம், நல்லா திங்கத்தான் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? நன்றி ஆசீர்வாதத்தை அது இழுக்கும். அது கர்த்தரையே கொண்டு வருது அங்கல்ல. ஸோ நன்றி உள்ளவர்களாக நீங்கள் என்ன செய்ய இருங்க. ஆமாம். அப்போ நன்றி, இவங்க இந்த நன்றி உள்ளது, மனஸ்தாபப்படுறது, புதிய காரியத்தை தழுவிக்கொள்ளுது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஏதோ ஒன்று நம்மளை செய்ய வச்சுட்டே இருக்கும். ஏதோ ஒன்று நம்மளை என்ன செய்யும், செய்ய வச்சுட்டே இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமாக கேட்குறீங்க? சொல்லுங்கள், நன்றி உள்ளவர்களாக இருப்பேன். ஆமே. நன்றி இயேசுவுக்கு பிடிச்சது. சொல்லுங்க, நன்றி இயேசுவுக்கு பிடித்தது. அல்லேலூயா. சரி, அடுத்தது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. தேவன் நல்லவர். மனஸ்தாபம். சொல்லுங்க, மனஸ்தாபம். நன்றி உள்ளவங்களா இருக்கிறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பொழுதுமே நம்ம ஆசீர்வாதத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு நன்றி உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மனஸ்தாபம்னு ஒன்று இருக்கு. மனஸ்தாபம்னா என்னது? மனம் வருந்தது, மனம் வருத்தப்படுறது. சே, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம். இந்த மனஸ்தாபம் நல்ல கவனிங்க, மனஸ்தாபப்படுகிறவர்கள் மேலே கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, மனஸ்தாபப்படுகிறவர்கள் மேல கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 21:32 வாசிங்க. மத்தேயு 21:32 வாசிங்க. ஏனென்றால் யோவான் நீதிமார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரர்களும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசியாதபடியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்பட. பின்பாகிலும் என்ன செய்யல? ஒரு மிஸ்டேக் பண்றோம், சரி, அப்பதான் நமக்கு மனஸ்தாபம் இல்லைனாலும் பின்பாகிலும் என்ன செய்யணும்? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 27:3 வாசிங்க. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசு பிரதான ஆசாரியத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து. நல்லா கவனிங்க, மனஸ்தாபம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மனஸ்தாபம். இன்னொரு உதாரணமும் இருக்கு. என்னன்னா, லூக்கா 17:3 உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு என்ன செய்ய? எப்போ மன்னிப்பு கிடைக்குது? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. மனஸ்தாபப்பட்டாதான் மன்னிக்கிறார். இல்லைன்னா அது என்ன செஞ்சுட்டே இருக்கு? பின்தொடர்ந்துட்டே இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு கதை சொல்றாரு. ஜீசஸ் கதை சொல்றாரு. 2 பேர் இருந்தாங்க, மூத்தவன் இளையவன் 2 பேர் இருக்காங்க. மூத்தவன்கிட்ட சொல்றாரு, நீ போய் திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்ய, போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் என்ன செய்யறான்? போக மாட்டேன்னு சொல்றான். போக மாட்டேன்னு சொல்றான். அப்புறம் பின்பாக அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன செய்யறான்? போறான். சின்னவன்ட்ட சொன்னா அவன் சொல்றான், நான் என்ன செய்யறேன்? போறேன் அப்படிங்கிறான். ஆனா என்ன செய்யல? போகல. அப்போ கேட்கிறாரு, இதுல யாரு பெட்டர்னு கேட்கிறாரு. யாரு? போக மாட்டேன்னு சொல்லி போனா பாருங்க, அவனைத்தான் பெட்டர்னு சொல்றாரு. அவனைத்தான்
பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ நான் விலைக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. முதல்ல இந்த மனஸ்தாபப்படுகிறவன் மேல தேவன் என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுறார். என்ன மனஸ்தாபம்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிட்டனே அப்படின்னு ஒரு மனஸ்தாபம். விடிய விடிய தேவையில்லாத படங்களை பார்க்கறவனுக்கு ஒரு மனஸ்தாபமே இல்லை. மனஸ்தாபமே அதை பார்த்தேன் மணல், அது வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியில் சூடு உண்டவங்க மாதிரி. இதை தேவையில்லாமல் பேசுகிறமே, மனஸ்தாபமே இல்லை. பிறகாகிலும் மனஸ்தாபப்பட்டு, சே நான் ஒய்ஃபை இப்படி திட்டிட்டேனேப்பா. திட்டுனப்ப தெரியல. சரி, அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யலாம்? மனஸ்தாபம். சார் நம்ம கணவன்ட்டு இப்படி நடந்துக்கிட்டோமே, நடந்திருக்க கூடாது. மனஸ்தாபம் இல்லை. பிறகாகிலும் அவங்க என்ன செய்யல, சரி நல்ல டைம் இருக்கு, நல்ல பலன் இருக்கு, இந்த சர்ச்சுக்கு நேரத்தில் நம்ம போகிறோமா, இத்தனை கூவுறாங்களே, எல்லாம் ஓகே, ஆண்டவர் கொடுத்துருக்காரு, ஏன் நம்மளால போக முடியல? ஆமாம், அடுத்த தடவை நம்ம என்ன செய்யணும்? போகணும். கர்த்தர் நிறைய பணங்களை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் தசமம் காணிக்கல என்ன இல்லை? உண்மையில் ஒரு மனஸ்தாபமே இல்லை. எதுலேயுமே ஒரு தான் செய்கிற மிஸ்டேக்கில் ஒரு மனஸ்தாபமே இல்லை. பாருங்க, நமக்கு கர்த்தர் நல்ல பலனை கொடுத்துருக்காரு, தாளந்தை கொடுத்துரு, கர்த்தருக்கு ஒரு ஊழியம் செய்யலாமே, மனஸ்தாபம் இல்லை. ஒரு வீடுகளில் ஒரு கூட்டம் நடத்தி 4 புது ஆத்துமாக்களை கூப்பிட்டு ஏதோ ரட்சிப்புக்கு ஒரு வழியை உண்டாக்கலாமே, கர்த்தர் நம்ம எல்லாம் செஞ்சிருக்காரு, மனஸ்தாபம். அந்த மனஸ்தாபமே இல்லை, அந்த மன வருத்தமே இல்லை. சபைக்கு உண்மை இத்தனை சொல்றாங்களே, சபைக்கு உண்மையாவே இருக்க மாட்டேங்கிறமே, இப்படி பொய் சொல்றமே, ஒரு உண்மையே இல்லை, எதிலையுமே உண்மை இல்லை. கர்த்தர் எவ்வளோ உபகாரங்களை எனக்கு செய்கிறார், ஒன்றில்லாத என்னை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கார். அந்த கர்த்தருக்கு கொடுக்குற அந்த காணிக்கையில் ஒரு உண்மை இருக்குதா? தசமத்தில் ஒரு உண்மை இருக்கா? இல்லை. எல்லாத்துலேயும் பொய், எல்லாத்துலேயும் புரட்டுகள், உண்மை இல்லை. எல்லாம் செய்ய முடிந்தும் என்னால் என்ன செய்ய முடியல, சரி நன்மை செய்ய எனக்கு திராணி இருக்கு, ஆனால் என்ன செய்ய முடியல, ஒரு மனஸ்தாபம். அப்போ இந்த மனஸ்தாபப்படுகிறவர்கள் மேல கர்த்தர் என்ன செய்யறாரு? மனஸ்தாபப்படுறார். இந்த மனஸ்தாபம் நல்லா கவனிங்க, இந்த மனஸ்தாபம் எப்பவுமே தேவனிடத்துல 2 மடங்கு இல்ல 100 மடங்கு பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. நல்லா நீங்க கவனிங்க, நீங்க வேதத்துல நல்லா ஆய்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டு தேவனிடத்துல திரும்பி வந்தாங்களோ அவங்களெல்லாம் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமையை ரொம்ப ஆண்டவர் மகிமைப்படுத்தினார். நீங்க மனஸ்தாபப்படுற விஷயம் இருக்கு, நல்ல கவனிய. யூதாஸ் மனஸ்தாபப்பட்டான் பாருங்க, யூதாஸ் மனஸ்தாபப்படுறான். அவன் சொல்றான், குற்றமில்லாத இந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பரிசுத்தரை நான் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு மனஸ்தாபப்படுறான். மனசு வேதனைப்பட்டு அந்த வாங்கின 30 வெள்ளிக்காசை என்ன செய்யறான்? கொண்டு வந்து தூக்கி அதில் எறிகிறான். நான் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அவங்க சொல்றாங்க அது உம்பாடு, எங்களுக்கு அதுக்கும் சரி, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் மனஸ்தாபப்பட்டான், நல்லதுதான். ஆனா மனஸ்தாபப்பட்டவன் மன்னிப்பு கேட்டு வந்தானா பாருங்க, அதான் இல்ல. மனஸ்தாபப்பட்டான் ஆனா என்ன செய்யல. சவுல் மனஸ்தாபப்பட்டான். சாமுவேல் சொல்றான், நீ அங்க போய் காத்துரு, நான் வந்துட்டு என்ன செய்யலாம், பலி செலுத்தலாம், மீறி செஞ்சான். ஆனா மனஸ்தாபப்பட்டான், நான் என்ன செஞ்சிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், மனஸ்தாபப்பட்டான். ஆனா மன்னிப்பு கேட்டு என்ன செய்யல, வரல. நல்லா நீங்க கவனிங்க, உங்க மனஸ்தாபம் வந்து மெய் மனஸ்தாபம் அப்படின்னா நீங்க கர்த்தர்ட்ட கெட்டி சேருவீங்க. சில பேர் நீங்க என்ன சொன்னாலும் அப்படி தொடச்சு விட்டுட்டு என்ன செய்வாங்க, அப்பா இதெல்லாம் வந்து சகஜமப்பா, இதெல்லாம் நான் எத்தா பெரிய பிரசங்க எல்லாம் பார்த்துட்டேன், என்ன இதெல்லாம் ஒரு சகஜம். அவங்களெல்லாம் பாருங்க, அவங்க நல்லா இருக்கவே முடியாது. யூதாஸ் போயிட்டான் பாருங்க, கெட்டு போயிட்டான் பாருங்க. சவுல் கெட்டு போயிட்டான் பாருங்க. ஆனால் தாவீது தப்பு பண்ணான், மனம் கசந்து அழுது கர்த்தர்ட்ட வந்தான் பாருங்க. தாவீதுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ரொம்ப பெஸ்டா ஆசீர்வதித்தார். தேவனுக்கு வந்து பாருங்க, நாம எல்லாம் தப்பு செய்வோம்னு அவருக்கு தெரியுங்க. உலகத்திலேயே இந்த கார் தாங்க பெஸ்ட் காருன்னு சொல்றான், புரியுதா உங்களுக்கு? இந்த கார் தான் பெஸ்ட். 5 கோடிக்கெல்லாம் கார் இருக்கு, 10 கோடிக்கு கார் இருக்கு. ஆனா அவன் எத்தனை கோடிக்கு கார் சம்பாதிச்சாலும் ஸ்பேர் பார்ட் செய்யறானா இல்லையா? சொல்லுங்க. என் கார் ரிப்பேரே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யாம இருக்கானா?
எந்த காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு, ஏன்னா அவனுக்கு தெரியும் இது ரிப்பேர் ஆகும்னு. நம்ம உருவாக்கின கர்த்தருக்கு தெரியும் நம் மனுஷன் அவன் மிஸ்டேக் பண்ணுவான்னு தெரியும். அதனாலதான் அவர் ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கி வச்சிருக்காரு. எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனை மன்னிக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவனை தூக்கி விடுறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்காரு. உன் சகோதரன் உன்னத்துல வந்து 7 முறை மன்னிப்பு கேட்கறது அவன் என்ன செய்ய மன்னின்னு சொல்றாரு. ஆனா அவன் எப்படி மன்னிப்பு கேட்கணுமா? மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும். ஏன் அப்படின்னா திருப்பி அவன் செய்ய மாட்டான். திருப்பி என்ன செய்ய மாட்டான்? மனஸ்தாபப்படுறவன் திருப்பி அந்த தப்பை செய்ய மாட்டான். இந்த மனஸ்தாபமே இல்லாத ஆட்கள் பாருங்க, அதை பற்றி வருத்தப்படாத ஆட்கள் வாழ்க்கை மாற்றமே வராது. நீங்க என்ன பண்ணாலும் மாற்றம் வராது. ஏன்னா அங்க மனஸ்தாபம் இல்லை. நல்லா கவனிங்க. ஓ ஜீசஸ். பேதுரு பாருங்க, இயேசுவை அவனை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு. மக்களை நீங்க எல்லாம் கவனிங்க, யாருன்னே எனக்கு தெரியாது. இயேசுல ஆண்டவரே நீ எங்க போனாலும் உங்களோட பேரு சும்மா இல்லை. இன்னைக்கு சேவல் கூவதுக்கு முன்னால் 3 முறை நீ என்னை மறுதளிக்க போற பாரு. அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவருக்கு மனுஷனுடைய என்கரேஜ்ல எல்லாம் வந்து தேவன் இருக்கிறது இல்லை. அவர் பிதாவின் சித்தத்தின்படி வாழ்ந்தார். ராமன் சொல்லுங்க. அது மாதிரியே பேதுரு மறுதளிச்சார். நல்ல கவனிங்க. ஆனா மனம் கசந்து அழுதான். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? எப்படி அழுதாரு சொல்லுங்க. அப்போ எல்லாரும் நீங்க சபைக்கு வராம உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கீங்களே, அதுக்காக நீ என்ன செய்யணும்? மனம் கசந்து அழுதாதான் அதுல மன்னிப்பு. என்ன மக்கள் ஒரு மாதிரியா இருக்கீங்க? டைப் ஆயிட்டீங்களா? ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டீங்களோ? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அந்த 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 மனம் வருந்தக்கூடிய நாள நிறைய நேரம் மனம் வருது. அது அப்படியே நம்மளை வந்து உருக்கும். அந்த மனம் வருந்துறது அப்படியே நம்மளை உருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஆசீர்வாதம் வரும். நல்லா கவனிங்க. பேதுரு மனம் கசந்து அழுதா. கர்த்தர் அதை பார்த்தாரு. மனம் வருந்துறான் பாருங்க, அதை பார்த்தாரு ஆண்டவர். இவர் வந்து அவர் சொல்ற அந்த பெண் சொல்ற, ஏய் நீயும் வந்து இயேசு கூட இருந்தவன்? இல்லை இல்லை, எனக்கு அவருக்கு யாருன்னு தெரியவே தெரியாது, சம்பந்தம் இல்லை. ஆனா பரிசுத்த ஆவி பெற்று எழுப்பி பிரசங்கம் பண்றாரு பாருங்க. ஆமென். நீங்கள் சிலுவையிலே கொன்ற அந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். 3000 பேர் ரட்சிக்கப்படுறான். நான் விசுவாசிக்கிறேன் அந்த 3000 பேர்த்துல அந்த ஆளு ஒருத்தியா இருந்திருப்பான். அவளு பார்த்திருப்பான். பாவி என்கிட்ட தான் சொன்ன அவனை யாருன்னு தெரியாதுன்னு. இன்னைக்கு அவரையே நீ பிரசங்கம் பண்ற, அற்புதம் நடக்குது, மரிச்சவன் எழும்புறான், உன் நிழல் பட்டவே எல்லாம் அற்புதம் நடக்குதே அப்பா. 3000 திரளான ஜனங்கள் என்ன செய்றாங்க? ரட்சிக்கப்படுறாங்களே. எப்படி பார்த்தீங்களா? ஒருவேளை நீங்க மீறி செஞ்சீங்க பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை சில பேருக்கு முன்னால நீங்க பெருமையா செஞ்சிருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? சில பேர் கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு சரி, நம்மள்ட்ட நிறைய பேர் கேட்பாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்க கேட்குறாங்களையோ, ஆண்டவர் அறியாத பிள்ளையை கேட்பாங்க, என்ன பிரதர் இன்னைக்கு சண்டே நீங்க சர்ச்சுக்கு போலியா? கேட்டிருக்காங்களா இல்லையா? சொல்லுங்க, கேட்குறாங்களா இல்லையா? உங்களை பார்த்து கேட்கவே இல்லை, யாருமே உங்களை பார்த்து கேட்கறதில்லைன்னு நீங்க யோசிக்கணும் நீங்க யாருன்னு. சில பேர் சொல்லுவாங்க, என்னை பார்த்து இதுக்கு யாருமே கேட்டது இல்லையே, அப்ப நீ வேற கூட்டத்தில் இருக்கன்னு அர்த்தம். கேட்பாங்க, என்ன பிரதர் நீங்க சர்ச்சுக்கே என்ன செய்யல? ஆமா பிரதர், மனஸ்தாபப்பட்டு சொன்னீங்கன்னா ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, அது ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி மிஸ் ஆகுறதாங்க, அது அப்படியே சில நேரங்களில் போவோம், சில நேரங்களில் போக மாட்டோம், எல்லா நேரத்திலும் அப்படி போவோமா? அப்படி சொல்லாங்க. இப்படி ஒருத்தன் ஆண்டவர் அறியாதவன் நம்ம மேலே அக்கறையாக கேட்குறானே, நான் இப்படி வந்து தேவையில்லாத இடத்துல சுற்றிட்டு இருக்கனே, இன்னைக்கு என் கால் வந்து பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கணுமே, ஆலயத்தில் நிற்கணுமே, இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தாரு, சுகம் கொடுத்தாரு, நன்மை செய்தாரு, இந்த கால் நிற்க வேண்டிய இடம் எங்க? ஆலயத்தில் நிற்காம இப்படி வந்து கண்ட இடத்துல நிற்குதுன்னு மனம் வருத்தப்படணும், மனஸ்தாபப்படணும். அந்த மனஸ்தாபத்தை உண்மையான மனஸ்தாபமா இருந்தால்
கர்த்தர் மன்னிக்கிறார். நினிவே பட்டணத்தார் பாருங்க, சொன்ன உடனே மனஸ்தாபப்படுறாங்க. என்ன செய்றாங்க? அவ எப்பேற்பட்ட ராஜா பாருங்க. டேய், நம்ம ஊர்ல ஆடு மாடு கோழி எதுவுமே என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் பிடிச்சி கட்டு, ஒண்ணுக்கு தண்ணி காட்டாத, எல்லாம் எல்லாம் பாஸ்டிங், எல்லாம் உபவாசம். உங்க வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? ஏய், நீ ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றதே இல்லை, நாம் 3 நாள் உபவாசம் போட்டு நம்ம வீட்டை கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர்ட்ட கொடுப்போம், கர்த்தர் நம்ம வீட்டை கட்டட்டும். நீ கோடி கோடியை சம்பாதிச்சாலும் கர்த்தர் உனக்கு இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம வீட்டில் ஜெபம் இல்லை, வேத தியானம் இல்லை, சபையில் ஒரு ஐக்கியம் இல்லை, தாறுமாறா ஓடிட்டு இருக்கு, எல்லாம் உபவாசம். இன்னைக்கு சொல்லியிருக்கீங்களா? லேட்டா போனாலும் 10 இட்லி. எதுக்கு லேட்டா போறதுக்கு? புரியுதா உங்களுக்கு? எந்த காரியத்திலையும் ஒழுங்கு இல்லைனாலும் அதை பத்தி நமக்கு மனஸ்தாபமே இல்லை. நான் சொல்லட்டுங்களா, உங்க பிள்ளைகள் கோடி கோடியாய் சம்பாதிப்பதை காட்டிலும் கர்த்தருடைய கிருபைகளை சம்பாதிப்பது தான் அது நிரந்தரமாய் தங்கும். உங்க பிள்ளைங்க பணம் கொண்டு வரேன்னு சந்தோஷப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள வளர்றதை பார்த்து சந்தோஷப்படுங்க. கர்த்தர் கிருபையில வளர்றானப்பா. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து அதான் பார்க்கணும். என் மனைவி நான் கல்யாணம் பண்ணுவாங்க, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைங்க, கர்த்தருக்கு பயந்த குடும்பங்க, ஸ்தோத்திரம் போ, அவ்வளோதான். மட்டும் அது ஓடுது பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் உபகாரம். அப்போ எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நீங்க வந்து மனஸ்தாபம் இல்லாம மன வருத்தம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, நான் சொல்றேன், அதுல உங்களுக்கு ஒரு மன வருத்தம் மனஸ்தாபம் வேணும். மனஸ்தாபப்பட்டுட்டீங்கன்னா திருப்பி அதை என்ன செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. செய்ய உயிரே போனாலும் அதை செய்ய மாட்டாங்க. அசால்ட்னஸ்ங்க. கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளோ கிருபைகளை கொடுக்க, எவ்வளோ நன்மைகளை. அசால்ட். உலகத்தினுடைய காரியங்களை விட ஒரு மோசமாக கர்த்தருடைய வேலையை நினைக்கிறது, கர்த்தருடைய காரியத்தில் அவ்வளவு அசட்டையா இருக்கிறது, அதில் ஒரு மன வருத்தம் இல்லை பாருங்க. ஜீசஸ் எத்தனை பேர் சொல்லுங்க, நான் மன வருந்துறேன். தேவனுக்கு இல்லை எந்தெந்த காரியத்தில் இந்த வருஷத்தில் நான் உண்மை இல்லாதவனா இருந்தேனோ அதுக்கெல்லாம் நான் மனம் வருந்துறேன். ஆண்டவரே, நம்ம மையாகவே நான் மனஸ்தாபப்படுறேன். இனி நான் இதை என்ன செய்ய மாட்டேன், நான் செய்யவே மாட்டேன். வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி, இதை நான் என்ன செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மனம் வருந்துனீங்கன்னா, நினிவேக்கு கத்த பாருங்க என்ன சொல்றாரு, இரக்கத்தை காட்டுறார் பாருங்க, தயவை காட்டுறார் பாருங்க. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் தாவீதுக்கு சொல்றாரு, பெரிய வார்த்தையை சொன்னாரு, தாவீதே, உன் சந்ததியில என்றைக்கும் அணையாத ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். நீ மறுபடியும் சொல்ல, மிஸ்டேக் மனுஷன் செய்வான், அது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா திரும்பி வராம பாருங்க, கர்த்தரை நம்பி வராம பாருங்க, அப்பாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமான்னு சொல்லுங்க. ஒரு தப்பு பண்ணிட்டாலும் உங்க பிள்ளை உங்களையே நாடி வரும்போது உங்க பிள்ளை மேல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. அது மாதிரி அப்பா அதை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்கு அப்புறம் தான் பாருங்க ரொம்ப ஆசீர்வதித்தார். ஆமான்னு சொல்லுங்க. அம்மாவா இல்லையா? அதுக்கப்புறம் பேதுரு ரொம்ப ஆசீர்வதித்தாரா இல்லையா? சொல்லுங்க மக்களே. நிழல் பட்டு மரிச்சவன் எழும்புறானுங்களாம். புரியுதா உங்களுக்கு? நிழல் பட்டு பேதுருடைய என்ன, யாருக்கு யாரு இவரு, அவனை யாருன்னே தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்ன காரணம்? அவருடைய மனஸ்தாபம், மெய் மனஸ்தாபம். ஹல்லேலூயா, ஜீசஸ். அப்புறம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வேலைகளை ஏசப்பாக்காக அவர் செய்தார். ஆமாம். ரெண்டாவது நான் சொல்றேன், நீங்க என்றைக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ரெண்டாவது, முதல் சொன்னேன் நன்றி உள்ளவங்களா இருங்க. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். மார்க்கு 10ஆம் அதிகாரம்
46, 47 இந்த 2 வசனத்தை வாசிங்க. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 நான் வாசிக்கிறேன். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமியேவின் குமாரனாகிய பர்த்திமி என்கிற ஒரு குருடன் வழியருகே கொண்டு பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். வாசிங்க. அதட்டினார்கள். பாருங்க, அவன் தன் மேலே இருந்த வஸ்திரத்தை என்ன செஞ்சாரு? எரிஞ்சிட்டாரு. ஆமா சொல்லுங்க, எரிஞ்சிட்டாரு. அல்லேலூயா. நம்பிக்கை பார்த்தீங்களா அவருக்கு? நான் ஏசப்பாட்ட போறேன், இனி எல்லாமே எனக்கு புதுசா நடக்கும். ஏசப்பாட்ட போறேன், எல்லாமே எனக்கு புதுசா நடக்கும் அப்படின்னு அந்த வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டாரு? பழசை என்ன செஞ்சாரு? தூக்கி வீசினார். ஆமாம். நம்ம என்ன சொன்னாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா புது வருஷத்துக்குள்ளே எப்படி நம்ம என்ட்ராக விரும்புகிறோன்னா அப்படியே தான் என்ட்ராக விரும்புகிறோம். நான் சொல்ல நல்லா மக்களை நீங்கள் கவனிங்க. இன்னி நம்ம 100 வயசு உலகத்தில் இருக்கிறோம். 100 வயசு, நீங்கள் 150 வயசு வரைக்கும் இருக்கணும்னு எனக்கு ஆசை. யாரெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்களா? நடக்கும். போன வாரம் கூட பார்த்தேன், ஒரு பாட்டிக்கு 113 வயசு, பைபிள் வாசிச்சுட்டு இருக்கு சீனாவில். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்போ நம்ம இருக்க மாட்டோம்? ஆமான்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தீர்க்காயுசா இருப்பீங்க. தீர்க்க தரிசனமாக சொல்ல, நீங்கள் தீர்க்காயுசா இருப்பீங்க. மரண பயம் உங்களை விட்டு நீங்குவதாக, திகில் உங்களை விட்டு நீங்குவதாக, கலக்கம் உங்களை விட்டு நீங்குவதாக, உங்கள் சரீரத்தில் புது பலன் உண்டாவதாக. அல்லேலூயா. தீர்க்காயுசா இருப்பீங்க. இப்போ ஒரு எந்த காரியத்தில் நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிங்க. எந்த காரியத்திலும் புது வருஷம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நீங்கள் எந்த காரியத்திலையுமே உங்கள் ஓல்டு ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது. புரியுதா உங்களுக்கு? எது ஒன்றை செய்து அது உங்களுக்கு தோல்வி ஆயிடுச்சோ, அந்த தோல்வியினுடைய அதே எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு புதிய காரியத்தை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நம்ம உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க. ஏங்க இப்போ இது நான் இங்கே வைக்கிறேங்க, கீழே விழுகுது, மறுபடியும் ஃபோன் எடுத்து நான் மறுபடியும் என்ன செய்கிறேன்? என்ன ஆகும்? அப்போ நான் என்ன செய்யணும்? விழுகாத இடத்துல வைக்கணும்ல. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ஏன் நீ இப்படி முழிக்கிற? ஓகேயா? அப்போ பாருங்க, ஒரு ஓல்டு நேச்சர், பழைய நேச்சர் இருக்கு. புரியுங்க? ஓல்டு நேச்சர், பழைய காரியங்கள் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பழைய துருத்தியோட புதிய துருத்தி என்ன செய்யாத, பழைய புதிய ரசத்தை கூட பழைய துருத்தியில் என்ன செய்யாத ஊத்தா. அது துருத்தியும் கெட்டு போய் துருத்தி என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் யூஸ் இல்லாமல் போயிடும். நீ பழைய வருஷத்தோட புதிய வருஷத்தோட என்ன செஞ்ச வஸ்திரத்தை என்ன செய்யாத, சேர்த்தாத. அது என்ன செய்யணும்? அது மீண்டும் நிறைய கீரலை உண்டாக்கி அதை பிச்சை என்ன செஞ்சிடும்? போடும். புதுசாக வை, பழசா வை. நல்லா நீங்க கவனிங்க. எத்தனை பேர் புது வருஷத்தில் பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூக்கி எறிகிறேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? பாருங்க, இது உங்களுக்கு ஒரு நீங்க நினைக்கிறீங்க மக்களை, நீங்க நல்லா கவனிங்க. சில பேர் இந்த பொய் சொல்லியே வாழ்வாங்க, பார்த்துறீங்களா? பொய் என்ன, அதுக்கு ஒரு பொய் அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதே இருக்கு, ஒரு பழமொழியா இருக்குன்னு சொல்லு. பொய்யின் புலவானேவா, பொய்யிலே வளர்ந்து ஆமா, அந்த பொய்யிலேயே வளருவாங்க. பொய்யிலேயே என்ன செய்வாங்க? வளருவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? பொய்யில வளர்றது மேலதான் வளர்ற மாதிரி இருக்கும், கீழே ஓட்ட போட்டுட்டே இருக்கும். அது டுஷ்னு ஒரு நாள் என்ன செய்யும்? இது ஒரு நேச்சர் சில பேருக்கு.
என்ன கேட்டீங்கன்னா அடிமா பாருங்க, சட்டார்னு அடிமா பொய்ய. நீங்களே அசந்துருவீங்க. அப்படிதான் இருப்பாங்க. எதை எடுத்தாலும் போய் பாருங்க, வாயத்திறந்தா போய் பேசுவாங்க. உண்மையா இருக்காது அவங்க வாழ்க்கையில். நீங்க ஒருவேளை நல்லா நீங்க கவனிங்க, உங்க தோல்விக்கும் உங்க இருளான நிலைமைக்கும் ஒருவேளை அந்த பொய் தான் காரணம், அதுதான் காரணமா இருக்கு. அது ஓல்டு நேச்சர், அதோட நீங்க போகக்கூடாது. அவன் நிலைமை மோசம்தான், ஆனா கூப்பிட்டது யாருன்னா இயேசு. நல்லா நீங்க கவனிங்க, பர்த்திமேய்க்கு ஆவிக்குரிய கண்ணு திறந்திருந்தது. ஆவிக்குரிய கண்ணு, ஏன்னா அவர் ஒருத்தர் இயேசு பர்த்திமேயை கூப்பிடும் பொழுது ஆங்கில வேதாகம் அழகா சொல்லுது, இயேசு அசையாமல் நின்றார். இயேசு அசையாமல் நின்றாராம். திரளான கூட்டம் பாருங்க, எல்லாம் முண்டி அடிச்சுட்டு. சில நேரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டணங்களுக்கு நீங்க போனா, நான் நிறைய இந்த கல்கட்டா, இந்த சென்னை எல்லாம் போகும்பொழுது நான் பார்த்துருக்கேன். இந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஜனங்க இறங்குவாங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்க ஏறுவாங்க. நீங்க வண்டியில ஏறும் பொழுது நீங்க ஏறல வேண்டாம், இப்படி நின்றுட்டீங்கன்னா போதும், போறவன அவனா உங்களை கொண்டு போயிடுவேன் ட்ரெயினுக்கு. ஆமா, அப்படி கூட்டம் தள்ளிட்டு போகும். நீங்க சென்னையில் ட்ரெயினில் பஸ்ஸில் ஏறி எங்களுக்கெல்லாம் தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் சுண்டல் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டு ஏறிட்டானே போலானே அப்படியெல்லாம் போக முடியாதாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம், இயேசுவை சுற்றி கூட்டம் பாருங்க. இந்த சத்தத்தில் ஒரு சத்தம் கேட்குது அவருக்கு, தாவீதின் குமாரனே என் மேல் மனம் இறங்கும் அப்படின்னா டக்குன்னு நிற்கிறார். ஏன்னா மெசியா தாவீதின் சந்ததியில் வருவான்னு ஒரு தெரிஞ்சிருக்காயா? அவன் சொல்லுங்க. ஏன்னா பர்த்திமே கேட்கிறாரு, இவர் எல்லாருடைய கண்ணை திறக்கிறாரு, காதை திறக்கிறாரு, எல்லாம் நடக்கிறாங்க உயிரோடு. அப்ப இது மெசியா மாத்திரம் தானே செய்ய முடியும். தாவீதின் சந்ததியில் மெசியா வருவான்னு எழுதி இருக்குதே, நான் கேள்விப்பட்டிருக்கேனே. அப்ப இவர் தான் மெசியா. அப்பதான் அவர் சொல்றாரு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க. அப்படியே அசையாமன்னு இயேசு சொல்றாரு, அவரை கூட்டிட்டு வா, அவரை கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க. இயேசு உன்னை கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னே, அவர் என்ன செஞ்சிட்டாரு? எத்தனை பேர் சொல்லுங்க, நான் புதுசை காணணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? பழசை தூக்கி போட்டுருங்க, பழசை தூக்கி, பழசோட வாழாது. அதுதானே உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதுதான் உங்களை என்ன செஞ்சிருக்கு? நன்றி இல்லை, மனஸ்தாபம் இல்லை, உண்மை இல்லை. இதுதான் இந்த அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. திருப்பி அதோடய நீ டிராவல் பண்ணா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒன்றும் நடக்க போறதில்லை. இயேசு சொல்ல, நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். பவுல் சொல்றாரு, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எத்தனை பேர் சொல்லுங்க, முன்னானவை எனக்கு முன்னால் வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை நான் நாடுறேன். அல்லேலூயா. இயேசு நல்ல. ஆமென். அவர்கிட்ட வரும் பொழுது அவர் புதுசா ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருக்கிறார், புதுசா ஏதோ ஒன்று செய்கிறார். என்ன செய்வார் அவருக்கு தான் தெரியும். நான் சும்மா உடான்ஸில் விட மாட்டேன். ஆமென். ஏதோ செய்கிறார் அதெல்லாம் இல்லை, அவருக்கு தெரியும் அவர் என்ன செய்வார்னு அவருக்கு தெரியும். நம்புங்க, என்ன செய்யுங்க, விசுவாசிங்க. நம்ம விசுவாசி தன்னுடைய நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான். 3 காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். 1, நன்றி உள்ளவர்களாக இருங்கள். 2, மனஸ்தாபப்படுங்க. நீங்கள் மனஸ்தாபப்பட்டு பாருங்களேன், உங்கள் செய்கை எல்லாம் சந்தோஷமாக மாறும். அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். பழைய ஃபெயிலியர் நேச்சர், ஃபெயிலியர் ஹேபிட்ஸ், இது எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, தூக்கி வீசிடுங்க. பழசு என்ன செய்யுங்க, தூக்கி வீசி, ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வரேன், நீங்கள் எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறீங்க, அந்த புதிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள நான் ஆர்வலாக இருக்கிறேன். எனக்கு ஒரு புதிய வஸ்திரம், கிறிஸ்து என்ற வஸ்திரத்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் என்னை எந்த புதிய பாதையில் நடத்துகிறீரோ அந்த பாதைக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன், அந்த புதிய வழிகளுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.